திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 4ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உரித்தாக்கி, இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு லக்ன பாவகம். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்ற புள்ளியையும் லக்னாதிபதி இருக்கின்ற இடத்தையும் சரியாக ஒரு மனிதன் இயக்கினால் நிச்சயமாக அவன் வெற்றியாளனாக மாறிவிடுவான் என்பதுதான் ஜோதிடத்தில் இருக்கின்ற ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். என்ன சொல்லுவாங்க? முயற்சியே திருவினையாக்கும்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் தன்னம்பிக்கை செயல்பாட்டில் தளராமல் இருந்தாலே அவனுக்கு அடுத்த வெற்றி ஸ்டார்ட் ஆயிரும், இல்லைங்களா? ஒரு மனுஷன் உழைச்சிக்கிட்டே இருந்தாலே அவனுக்கு அடுத்த வெற்றிங்கிறது கிடைக்கும். அப்போ அந்த மனிதன் உழைக்கணும், உழைப்பதற்கான பலன் கிடைக்கணும், இல்லைங்களா? ஒரு மனுஷன் உழைச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. உழைக்கிறவங்க எல்லாமே உயர்ந்து விடுவது கிடையாது. உயர்வுக்கேற்ற ஒரு அதிர்ஷ்டம் வேணும், இல்லைங்களா? உழைப்பது உயர்வாவது எப்படி? எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நிறைய பேர் பாருங்கள், காலையில் 6 மணிக்கு போவாங்க, நைட் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அவங்க உழைக்கிறது இல்லையான்னு கேள்வி வரும். ஆனால் அவங்க முன்னேறலையே, கேள்வி இருக்கா இல்லைங்களா? ஒருத்தர் காலையில் 6 மணிக்கு போகிறாரு. சார், நீங்கள் உழைத்தவர் முன்னேறி விடலாம்னு சொல்கிறீங்க. நான் உழைக்கிறேங்க சார், காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போகிறேன், சாயங்காலம் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றேன். ஆனால் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறனோ தவிர என்னுடைய உழைப்பிற்கேற்ற உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஏராளமான பேர் இருக்காங்களே இல்லையா? காலையில் 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு மத்தியானம் 3 மணிக்கு வந்துடுவாங்க. 5 மணி நேரம் தான் ஒர்க் இருக்கும், ஆனால் நிறைய காசு பணம் சேரும். அப்போ இங்கே எங்கே சூட்சமும் ஒளிஞ்சிருக்கு? ஒரு லக்னம் என்ற ஒரு இடத்துல தான் என்ன இருக்குதுங்க? நீங்கள் அடையக்கூடிய புகழும் அங்கே தான் இருக்குது, நீங்கள் அடையக்கூடிய அவமானம் அங்கே தான் இருக்குது. உண்மையா இல்லைங்களா? ஒரு மனிதன் அடையக்கூடிய புகழ் அப்படிங்கிறதும் லக்னத்தில் தான் இருக்குது, அவன் அடையக்கூடிய அவமானமும் லக்னத்தில் தான் இருக்குது. சரிங்க, நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் புகழை சொல்லக்கூடிய கிரகம்னு எதை சொல்லுவோம்? ஒரு மனிதன் புகழ் பெற்று இருக்கணும்னா எந்த கிரகத்தை சொல்லுவோம்? சூரியனை சொல்லுவோம். சூரியன் தானே சொல்லுவோம். ஒரு மனிதன் புகழ் அடையணும்னா அது கண்டிப்பாக சூரியன் தான் சொல்லுவோம். காலபுருஷனுடைய முதல் வீட்டில் யாரும் உச்சம்? சூரியன் தானே உச்சம். அப்போ காலபுருஷனுடைய லக்கணம் தான் முதல் லக்கணம், இல்லையா? மேஷம். அப்போ அதில் சூரியன் தானே உச்சம். அப்போ புகழ்லாம் யாருங்க? சூரியன். கண்டிப்பாக ஒரு மனிதன் புகழ் பெறுகின்றார் என்றால் சூரியனுடைய துணை இல்லாமல் ஒரு மனிதன் புகழ் பெற முடியவே முடியாது. நீங்கள் எத்தனையோ பாருங்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள் ஜாதகம் இருக்குதா இல்லைங்களா? அரசியல்வாதிய ஜாதகம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பெரிய அந்தஸ்தான நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கெல்லாம் சூரியன் பலமாக இருக்கும். சூரியன் பலம் இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு அந்தஸ்து நிலைக்கு கட்டாயமாக வர முடியாது. இன்றைக்கி கூட இந்த டாபிக் எடுக்கிறேன், அதில் ஏதோ ஒரு கர்மா கனெக்ஷன் ஒளிஞ்சிருக்கும். இது எத்தனாவது கருத்தரங்குங்க? 37 3 7 1 லக்கணம். அப்போ அதுக்குள்ளே தான் நம்முடைய பதில், அதற்குண்டான விஷயங்கள் அதுக்குள்ளே தான் ஒளிஞ்சு கிடக்கும். பிரபஞ்சம் என்றைக்குமே ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குதுன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வெளியே வர்றதுக்காக தான் அது கொடுக்குது அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு, சார் நான் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், அப்போ இந்த லக்கண புள்ளி எனக்கு சரியாக இயக்க தெரியல. கேள்வி இருக்கு இல்லைங்களா? லக்கண புள்ளினா என்ன சார்? லக்கண புள்ளி இயக்குனா வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லுமே, எல்லாரும் சரியாக லக்கண புள்ளி இயக்கிறோமா? கேள்வி இருக்கு இல்லைங்க. எல்லோரும் சரியாக உங்களுடைய லக்கண புள்ளியை இயக்குகிறீர்களா அப்படின்னா நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த லக்கண புள்ளியை சரியாக இயக்கிற ஒரு சூட்சமை தெரிஞ்சதுனாவே அடுத்த கட்ட உயர்வுக்கு நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ உதாரணமாக இந்த லக்கண புள்ளியை எப்படி இயக்கிறது அப்படிங்கிற சில சூட்சமத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஜாதகர் ஒன்று வேண்டாங்க, ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகர் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா, இந்த ரிஷப லக்கணத்தில் பிறக்கும் பொழுது கண்டிப்பாக 3 நட்சத்திர பாதத்தில் தான் அவர் பிறந்திருக்கணும். உண்மையா இல்லைங்களா? ரிஷப லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா ஒன்று கார்த்திகை லக்கண புள்ளியாக விழுந்திருக்கும், இல்லைன்னா ரோகிணி லக்கண புள்ளியாக விழுந்திருக்கும், இல்லைன்னா மிருகசீஷம் லக்கண புள்ளியாக விழுந்திருக்கும். இதை தவிர உள்ளருக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்லை.
அப்போ உதாரணமாக ரிஷப லக்கணத்தில் பிறந்து லக்கண புள்ளி ரோகிணியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருடைய பிறந்த புள்ளி என்னது? அவருடைய விதி புள்ளி என்னது? விதினா என்னங்க? நீங்கள் பிறந்த நேரம் தானே விதி. அதான சொல்கிறாங்க, அடிக்கடி சொல்லுவாங்களே, என் தலையெழுத்து சரியில்லை போல இருக்குது, நான் எந்த நேரத்தில் பிறந்தோனோன்னு ஒரு கேள்வி சொல்கிறாங்க இல்லையா? அப்போ எந்த நேரத்தில் பிறந்தீர்கள் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க இல்லையா, அந்த இடம் தான் லக்கணப்புள்ளி. அடிக்கடி ஒரு சோதனை வந்து சொல்லலாம், ஐயே இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் எந்த நேரத்தில் தான் பிறந்தேன்னு தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த நேரம் என்பது தான் நீங்கள் பிறந்த அந்த புள்ளி, மையப்புள்ளி. அந்த புள்ளி தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது. உண்மையா இல்லைங்களா? நீங்கள் பிறந்த அந்த லக்கண புள்ளி தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய செயல்களை எடுத்து செல்கிறது. அப்போது அந்த லக்கண புள்ளியை சரியாக இயக்கிறமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரிஷப லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா, இப்போ சொன்ன இல்லைங்களா, லக்கண புள்ளி ரோகிணியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரோகிணி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் மட்டும்தான் இயங்குமானா? இல்லை. அந்த ரோகிணி நட்சத்திரம் புதன் பகவானுடைய டிஎன்ஏ நட்சத்திரம். உண்மையா இல்லைங்களா? அப்போது அந்த ஏன்னா இந்த லக்கண புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த ரோகிணிங்கிறது அந்த சந்திரன் இந்த ஜென்மாவில் நீங்கள் வந்து என்ன அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்கிறது, இந்த ஜென்மாவில் நீங்கள் என்ன அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்கிறது. இன்னொன்று இருக்கிறது இல்லையா, புதன், நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன அனுபவிச்சுட்டு வந்தீங்க, அதன் வழியாக உங்களுக்கு என்ன நல்ல பலன் கிடைக்க போகுது, கெட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறது புதன். அப்போது நாம் முதல்ல இந்த இந்த பிறவியில் அந்த சந்திரனுடைய நிலையை கவனிக்கணுமா வேண்டாமா? நம்மளை கொண்டுட்டு போகிறதே, அழைச்சிட்டு போகிறதே சந்திரன் தான். அந்த லக்கண புள்ளி என்று சொல்லக்கூடிய ரோகிணியுடைய அதிபதி தான் உங்களை அழைச்சிட்டு போகிறார். அப்போ ரிஷப லக்கணத்துக்கு சந்திரன் யார்? ரிஷப லக்கணத்துக்கு சந்திரன் யாருங்க? 4ஆம் வீட்டுக்கு அதிபதியா? 3ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ ரிஷப லக்கணத்திற்கு 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திரனுடைய லக்கண புள்ளி அமர்ந்திருப்பதால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய நகர்வுகளை எடுத்து செல்வது சந்திரன். அப்போ அந்த சந்திரனை நோக்கி நீங்கள் நகர வேண்டும். அப்போ 3ஆம் அதிபதினா என்னது? நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை சொல்லக்கூடிய கிரகமா இல்லையா? முயற்சிகளை சொல்லக்கூடிய கிரகம். அப்போ அந்த 3ஆம் அதிபதியான சந்திரன் ஜாதகத்தில் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? ஒரு மனிதனுடைய முயற்சி, வீரியம், வெற்றியை சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் இல்லையா இந்த லக்கணத்துக்கு. அப்போ அவனுடைய முயற்சி, வீரியம், வெற்றிங்கிறது நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். லக்கணம் தானே ஜெயிக்க வைக்குது. அப்போ சந்திரன் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? இப்போ சந்திரன் நல்லா இருந்தால் அவர் ஜெயிச்சிருவார். எப்படி ஜெயிப்பார்? தன்னுடைய சொந்த முயற்சியில் ஜெயிப்பார். எழுதி வச்சுக்கோங்க. யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, தன்னுடைய சுய முயற்சியில் ஜெயிப்பார். அவருடைய கர்மா சில நேரங்களில் அந்த 3ஆம் பாவகத்தின் வழியாக போகும். 3ஆம் பாவம்னா என்னங்க? ஒரு எழுதுறது, ஒரு வாத்தியாராக இருக்கலாம் இல்லைங்களா, ஒரு எழுதுறது வாத்தியாராக இருக்கலாம். 3ஆம் இடங்கிறது கம்ப்யூட்டரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாமா? கம்யூனிகேஷன் தொடர்பில் இருக்கலாம், ஒரு மீடியாவில் இருக்கலாமா? 3ஆம் இடங்கிறது மீடியாவாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எப்பவுமே வந்து பாவகத்தை எடுக்கிற மாதிரியே கிரக காரகத்துவத்தை எடுங்க. சந்திரனுடைய காரகத்துவங்கள் என்ன? தொழில்னு வரும்போது ஒரு சமையல் வேலை, அதாவது ஒரு ஹோட்டல் வச்சு தொழில் நடத்தலாம் இல்லைங்களா? சந்திரங்கிறது ஆராய்ச்சி கிரகம். சந்திரன் தான் ஆராய்ச்சி கிரகம். அவர் ஏதாச்சும் இந்த ஆராய்ச்சி சம்பந்தமான துறையில் இருக்கலாம். அப்படித்தான் கொண்டுட்டு போகும் கர்மா. அப்போ உங்கள் ஆராய்ச்சி துறையில் இருக்கலாம், எழுத்தில் இருக்கலாம், மீடியாவில் இருக்கலாம், அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு ஆடிட்டராக இருக்கலாம். 3ஆம் இடம் பயணம். அவர் வேலை எப்போ பாரு ட்ராவல் பண்ணிகிட்டே போகக்கூடிய ஒரு வேலையாக இருக்கலாம். இந்த புள்ளியில் தான் அவருடைய விஷயம் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் அவர் செய்வார், ஏதோ ஒன்று செய்வார், செய்யாமல் போகிறதுக்கு வழியே இல்லை, அதுதான் இயக்கிட்டு போகுது. ஆனால் அதே மாதிரி மீடியாவில் இருக்கலாம், இந்த மாதிரி யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இதில் கூட பெரிய ஆளாக இருக்கலாம், அது வழியாக கூட அவர் போயிட்டு இருக்கலாம். அப்படி அது செய்யும்போது அவர் வெற்றி அடைகிறாரா? கேள்வி என்னங்க? லக்கண புள்ளி வழியாக தான் அவர் போகிறாரு, வெற்றி அடைகிறாரானா? சந்திரன் நல்லா இருந்தால் வெற்றியாளன். சந்திரன் நல்லா இருந்தால் வெற்றியாளன். சந்திரன் நல்லா இல்லைன்னா செய்வதற்கு பலன் இருக்காது. அதுதானே சொல்லுதுங்க லக்கண புள்ளி. அவள் கேட்பாங்க இல்லையா, அப்போ இதுல எல்லாம் போகலாமா? அடுத்த கேள்வி என்னங்க? இதுல எல்லாம் நான் போகலாமா? நீங்கள் சொல்லிட்டீங்க போகலாமான்னா எல்லாரும் போக முடியாது. போக முடியுமா? 3ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? 3ஆம் இடம் 8க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்கண புள்ளி என்னன்னு சொன்னோம்? சந்திரன்னு சொன்னோம்.
சந்திரன் 8க்கு போயிட்டா ஜெயிக்க முடியுமா? மீடியாவில் போய் இல்லை எழுத்துத்துறையில் போய் ஜெயிக்க முடியுமா? சந்திரன் நீசமாயிட்டே ஜெயிக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? அப்போது அந்த ஜாதகத்தில் சந்திரன் நலமாக இருப்பவர்கள் அதை இயக்கி வெற்றி பெறலாம். அப்போ சந்திரன் இப்போ சொன்ன துறையில் என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஒரு துறையில் போகலாம். சில பேர் கேட்பாங்க, சார் நான் இந்த துறையில் எதுவுமே இல்லை, நான் எப்படி இயக்கிறதுன்னு கேட்பாங்க இல்லையா? நீங்கள் லக்கணம், ஆனால் இந்த துறைக்குள்ளே தான் இருப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த துறை விட்டு போக மாட்டாங்க, இந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கும் அவருடைய வாழ்க்கை. ஒருவேளை அந்த துறையில் இல்லைன்னா அந்த சந்திரன் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய பாவகம் இது 3ஆம் பாவம் தானே. 3ஆம் இடம்னா என்னதுங்க? உச்சரிக்கிறது. என்ன சொல்றாங்க? உச்சரிப்புன்னு சொல்லுவோம். அப்ப சந்திரனுடைய அதிதேவதை யாரு? பார்வதி தேவி. பார்வதி தேவியுடைய ஸ்லோகம் உச்சரிக்கணும். ஆனா இந்த துறையில் தான் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். ஒருவேளை அந்த துறையில் இல்லைனாலும் என்ன பண்ணணுங்க? ரெகுலராகவே அந்த அம்பாளுடைய ஸ்லோகங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று என்ன பண்ணலாம்? அம்பாள் கோயிலில் போய் அம்பாளுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணலாம். 3ஆம் இடம் உச்சரிப்பு அர்ச்சனை. அந்த அம்பாளுக்கு என்ன பண்ணணுங்க? அடிக்கடி திங்கக்கிழமை நாளில் போய் சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணலாம். இதெல்லாம் எப்படி? சந்திரன்கிற கிரகம் நல்லா இருந்தா, எல்லாமே நல்லா இருந்தால் அவரை உயர்த்தி விடும். ஏதாவது பொண்ணு வேணாங்க சார், வேற துறையில் தான் இருக்கிறேன், ஆனால் நான் உயர்ந்துட்டுனே கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும். என்ன பண்ணுவாங்க? அடிக்கடி லலிதாம்பிகை ஸ்லோ உச்சரிப்பாங்க, அடிக்கடி பேசி அதை போய் உச்சரிச்சுட்டு இருப்பாங்க, அடிக்கடி அம்மன் கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ லக்ன புள்ளி நன்றாக இருந்தால் அவனை உயர்த்து விடுகிறது. ஒருவேளை சந்திரன் கெட்டு விட்டால் இங்கே தான் நிறைய பேர் ஆஃப் ஆயிடுறது. என்ன ஆயிடுதுங்க? நிறைய பேர் ஆஃப் ஆகிற விஷயம் அந்த லக்கண புள்ளியை இயக்குகின்ற கிரகம் கெட்டு விடுவது. ஒன்று வேண்டாம். இப்போ 3ஆம் அதிபதி போயிங்க 8ல் மறைஞ்சிட்டார், என்ன பண்ணுறது? அடுத்த கேள்வி ஒன்று வரும் இல்லைங்களா? 3ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் 8ல் மறைந்து விட்டால் என்ன செய்வது? அவன் கர்மாவை கழிக்கணுமா வேண்டாமா? அப்போ லக்கண புள்ளி நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன், ஆனால் ஒன்றும் பலன் உண்மையாக அப்படி தான் இருப்பாங்க பாருங்க. நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த பலன் இல்லை அப்படிம்பாங்க. அப்போது எந்த ஒரு இடத்திலும் அதற்கென்று ஒரு பரிகாரம் இருக்கிறது, இருக்கா இல்லைங்களா? 3ஆம் இடம்னா என்ன சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில்? தைரியம் வீரியம் அப்படின்னு சொல்லுவோமா? தைரியம் வீரியம் சொல்லுவோம். நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கை கால்களுடைய பலம் 3ஆம் இடம். என்னங்க? கை கால்களுடைய நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்ட்ரென்த் பலம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் ஸ்ட்ரென்த், கை கால் அப்படின்னாவே நம்ம புரிஞ்சுக்கணும். கை காலுடைய பலம். கை கால் இல்லாதவங்க குறித்து வச்சுக்கோங்க. 3ஆம் இடம் கை இல்லாதவங்க எத்தனை பேர் பார்க்குறோம்? கோவிலுக்கு வெளியே எத்தனை பேர் உட்கார்ந்துருக்குறாங்க? கால் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ 3ஆம் இடம்னா இயலாதவர்கள் எடுத்துக்கோங்க. எப்படிங்க? கை கால் பலம் இருந்து உழைக்க இயலாதவர்கள் எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? அவங்க ஊனமுற்றவர்களுக்கு என்ன பண்ணலாங்க? ஊனமுற்றவர்களுக்கு சந்திரன் எத்தனாம் இடத்தில் இருக்காருன்னு சொன்னோம்? 8 சொன்னோம். அது காலபுருஷன் எத்தனாவது வீடு? ரிஷப லக்னத்துக்கு 8ல் சந்திரன் இருக்காருன்னா எந்த ராசியில் இருப்பார்? தனுசு ராசியில் இருப்பார். எத்தனாவது வீடு? 9வது வீடு. 9ஆம் இடம் எதை குறிக்கும்? கோவிலை குறிக்கும். கோவிலுக்கு வெளியில் நிறைய ஊனமுற்றவங்க எத்தனையோ கோவில் இருக்காங்களா இல்லையா? அந்த ஊனமுற்றவர்களுக்கு சந்திரன்னா என்னதுங்க? உணவு. சந்திரனா உணவு. என்ன பண்ணுங்க அவங்களுக்கு? திங்கக்கிழமை நாளில் அந்த கோயிலுக்கு போய் கோயிலுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன வாங்கி கொடுங்க? உணவு வாங்கி கொடுங்க. கையில் ஒரு பணம், சந்திரன்னா 2 ஒரு 200 ரூபா பணம் கொடுங்க. செஞ்சு பாருங்க, அந்த சந்திரன் உங்களை அப்படியே சூப்பராக உங்களை வாழ்க்கை மேலே எடுத்துகிட்டு போவார். கண்டிப்பாக பண்ணுவார். இப்படி பண்ணலாம். சரி, பரிகாரங்கள் இவ்வளோ தானே. வேறு பரிகாரங்களில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது, நம்ம செய்கிறதுல தான் இருக்குது. 3ஆம் இடம். 3ஆம் இடம் பேனா, நோட்டு, புத்தகம், எழுத்து இதெல்லாம் வருதா? 9ஆம் இடம் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் என்னது? ஸ்கூல், பள்ளிக்கூடம். 3ஆம் இடம் பேனா, நோட்டு, புத்தகம். கனெக்ஷன் பண்ணுங்க, என்ன வரும்? ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திங்கக்கிழமை நாளில் பேனா, நோட்டு, புத்தகம், அவங்களுடைய படிப்புக்கு தேவையான உதவிகள் செய்கிறது. செய்யலாமா இல்லையா?
செய்யலாம் இல்லைங்களா? அவங்களுக்கு படிப்புக்கு தேவையான உதவிகள் செய்கிறது, சந்திரன்னா சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது செய்யலாம் இல்லையா? அப்போ படிக்கும் ஏழை, ஏன்னா தனுசு ராசி தான் கோவிலையும் குறிக்கும், தனுசு ராசி தான் பள்ளிக்கூடத்தையும் குறிக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது, பேனா நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கறது, படிப்புக்கான ஃபீஸ் கட்டுறதெல்லாம் செய்யலாமா செய்ய முடியாதா? செய்யலாம் இல்லைங்களா? அப்போ அதை செய்யும் பொழுதும் அந்த லக்கண புள்ளியுடைய பவர் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது மட்டும்தானா? நிறைய இருக்கு. மூணாம் இடம் என்ன சொல்லுவோம்? நம்முடைய காது பகுதி. நம்முடைய காது பகுதி, காதுனா காது கேளாதவருடைய ஆசிரமங்கள் எத்தனையோ இருக்கு. இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த காது கேளாத ஆசிரமங்களுக்கு சந்திரனா ஃபுட்டு தானே. மூணாம் இடம் காது, எட்டாம் இடம் என்பது இழப்பு. அப்ப காது கேளாதவர்கள், அந்த தன்மையை இழந்தவர்களுக்கு திங்கக்கிழமைனால என்ன பண்ணலாம்? ஃபுட்டு கொடுக்கலாம் இல்லைங்களா? கொடுக்க முடியாதா? அப்ப இவ்வளவு பரிகாரம் இருக்குது இல்லையா சார்? நமக்கு செய்ய மனதிருந்தால் போதும், கிரகம் உங்களை வாழ்க்கையில மேல கண்டிப்பா கொண்டுட்டு போயிடும். அப்போ அந்த லக்கண புள்ளியை இயக்குவதற்கான சூட்சமங்களை நாம சரியா என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சு இயக்கணும். இந்த கேட்டுட்டு ஒரு சில பேர் வந்து கமெண்ட் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சார் நீங்க சொன்னது மாதிரி தாங்க சார் ரிஷப லக்கணம், லக்கண புள்ளி வந்து ரோகிணி தாங்க சார், எனக்கு சந்திரன் 8ல் தாங்க சார் இருக்குது, நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே செய்யல, நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. சொல்றவங்க இருப்பாங்க. கேட்டுட்டு எப்படி இருப்பாங்க? சந்திரன் அவயோகியா இருப்பார், சந்திரன் முடக்கு கிரகமா இருப்பார். அப்போ பலவீனப்பட்ட சந்திரன் பலவீனப்படுவது யோகம். மேக்ஸ்ல சொல்லுவாங்க இல்லையா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ங்கிற அடிப்படையில் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அதுதான் உண்மை. அப்ப பாருங்க, ஒவ்வொரு வாழ்க்கையில இந்த மாதிரி சந்திரன் கெட்டும் கூட வாழ்க்கையினுடைய உயர்ந்தவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள் மறைமுகமாக ஒளிந்திருக்கும். உண்மையா இல்லைங்களா? பரிகாரம் நம்முடைய கைக்குள்ளேயே இருக்குது, அதை எடுக்க நமக்கு தெரியல. என்ன பண்ணுங்க, எடுக்க தெரியல. அதே மாதிரி ஜென்ரலாகவே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் கெட்டதுக்கு கூட கோவில்கள் கூட இருக்கா இல்லையா? ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போச்சு, இப்போ ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் கெட்டு போச்சுன்னா அதுக்கு ஒரு கோவில் இருக்கு. கோவில்ங்கிறது அடுத்த ஆப்ஷன். எல்லாத்தினாலையும் கோவில் பரிகாரம் பண்ண முடியும்னா எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது. அதற்கும் கோவில்களும் தனித்துவமாக இருக்கு. 3ஆம் அதிபதி 8ல் போனால் அதுக்குன்னு ஒரு கோவில் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பாவகமும் ஒரு சந்திரன் கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்குன்னு என்ன சொல்லி இருக்குங்க, கோவில்கள் நிறையவே இருக்கு. ஆனால் நம்ம எளிமையானது வாழ்வியல் பரிகாரம், இது இயற்கையாக உருவாகக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய லக்கண புள்ளி இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்வதற்கு உங்களை பிரபஞ்சம் கேட்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிடணும், செஞ்சிடணும். தவறிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நகர்வுகள் அடுத்து மூவ் ஆகாது. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு வாய்ப்பை நமக்கு வந்து அந்த என்ன பண்ணுங்க, இறைநிலையும் பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை செஞ்சிட்டீங்கன்னா நீ வெற்றியாளனா மாறிட சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் கஷ்டப்படுற நேரத்துலையும் நம்ம வீட்டில் வந்து 2 வேளை சாப்பாடு தான் இன்னைக்கு வந்து சாப்பிட முடியுங்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் ஒருத்தனுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? அந்த பரிகாரம் வேல்யூபிளான பரிகாரம், மிகப்பெரிய பரிகாரம். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? நாம் வந்துங்க இப்போ ஒரு மாத சம்பளம் ஒரு 15,000 ரூபா தான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து செலவே 15,000 ரூபா போய் மிச்சம் 2,000 ரூபா நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டிய, 2,000 ரூபா கடன் வாங்கி தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதில் அந்த 2,000 ரூபாய் கடனில் ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா தானம் கொடுத்து பாருங்க. அது படிப்படியாக உங்களுடைய புண்ணியத்தை வளர்த்து ஒரு நாள் உங்களை அந்த 17,000 ரூபாயை தாண்டி இன்னும் 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா மிச்சப்படுத்துகிற அளவுக்கு செய்யும். கஷ்டத்திலும் செய்யக்கூடிய உதவி. இப்போ உதவிகள் எப்படி வேணாலும் செய்யலாங்க சார். இப்போ நம்ம சொன்னோம், ரொம்ப பணக்காரனாக இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, ஒரு படிக்கிற பையனுக்கு ஃபீஸ் கட்டலாம். இப்போ சொன்ன இதே பாவத்தில் ஒரு படிக்கிற பையனுக்கு ஒரு வருஷத்துக்கு உண்டான ஃபீஸ் கட்டலாம். ரொம்ப ஏழையாக இருந்தால் என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஒரு பேனா நோட்டு எத்தனை ரூபா செலவாகும்? எவ்வளோங்க சார் செலவாகும்? ஒரு அதிகபட்சம் 50 ரூபா ஆகுமா? ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்க, எவ்வளோ சார்? ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு மிக்சர் பாக்கெட்டோ முறுக்கு பாக்கெட்டோ எவ்வளோ செலவாகும்? ஒரு 50 ரூபா ஆகுமா? நீங்கள் மாதம் இது இன்னுமே குறைச்சி பண்ணலாம், 20 ரூபா பாக்கெட் கூட வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் மாதம் 50 ரூபாய்க்கு கூட இந்த பரிகாரத்தை பண்ண முடியும். ஒரு மிக்சர் பாக்கெட்டும் ஒரு பேனா நோட்டு புத்தகம் 50 ரூபாய்க்கு, வாரம் 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியாதா?
திங்கக்கிழமை 4 வாரம் வாங்கி கொடுக்க முடியாதா? 50க்கும் கொடுக்கலாம், 100க்கும் கொடுக்கலாம், 200 கொடுக்கலாம். அப்போ பரிகாரம் என்பது உங்களுடைய கைக்குள் இருக்கிறது. என்ன இருக்குங்க? உங்களோட கைக்குள் இருக்கு. செஞ்சு பாருங்க, அதற்கான விடை என்பது நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? அப்போ அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த லக்கண புள்ளியை இயக்கக்கூடிய விதத்தை தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார், இப்போ சந்திரனை எப்படியோ இயக்கிடுறோம், அதை விட்டுருங்க. அடுத்து ரிஷப லக்கண புள்ளி ரோகிணியா இருக்கிறவங்களுக்கு அந்த ரோகிணி யாருடைய டிஎன்ஏ நட்சத்திரம்னு சொன்னாங்க? புதனுடைய டிஎன்ஏ நட்சத்திரம் தானே. அப்போ புதன் ரிஷப லக்கணத்துக்கு யாரு? 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் உண்டானவர் இல்லையா? அப்போ ரோகிணி நட்சத்திரம் என்பது புதன் பகவானுடைய கர்மப்பதிவை கொண்ட ஒரு நட்சத்திரம். அந்த புதன் பகவான் 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் உண்டான அதிபதி. அவர் முன்ஜென்ம கர்மவினை பலன்களை சுட்டி, அதான் என்ன தெரியுங்களா, போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுடைய கணக்குகளை கணக்கா பார்த்து உங்களுக்கு பலன் கொடுக்கிறவர். அப்ப 2-5 கூட என்பது ஒரு யோகமா இல்லையா? ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடம் குடும்பம், வருமானம், தனஸ்தானம். 5ஆம் இடங்கிறது குழந்தைகள், பூர்வ புண்ணியங்கள், குலதெய்வ அனுகிரகம் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கு. அப்போ 2-5 கூடையவனுடைய லக்கண புள்ளி அமைப்பு சிறப்பா இல்லையா? சிறப்பு தானே. பாருங்க, இந்த ஜாதகர் லக்கண புள்ளியை இயக்கிற சந்திரன் கெட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, அந்த லக்கண புள்ளி முன்ஜென்ம கர்மாப்படி ஒரு புள்ளி விழுகுது இல்லையா, அந்த புதன் பலன் தராரு இல்லையா. அந்த 2-5 உண்டான புதன் ஜாதகத்தில் வலுவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்கணத்திலேயே என்ன இருந்தால் என்ன பலம்? 2-5 கூடையவன் லக்கணத்திலேயே இருந்தால் புதனுக்கு என்ன பலம்? நல்ல பலமா? திக்பலம். 2-5 கூடையவன் லக்கணத்தில் இருந்தால் என்ன பலங்க? திக்பலம். திக்பலம்னா என்னங்க? அந்த 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 அதோடைய திசை அவருக்கு அவ்வளோ பலமாக இருக்குன்னு அர்த்தம், அந்த டைரக்ஷன் பலமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2-5 கூடையவன் லக்கணத்தில் இருக்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகர் முயற்சி எடுத்து ஜெயிக்கிறார் தோக்குறாரு அடுத்த விஷயம். 2ஆம் இடம் குடும்பம், 5ஆம் இடம் குழந்தை. குடும்பம் அமைஞ்சோடனையுமே அவருடைய வாழ்க்கை சிறப்பாக ஆரம்பிச்சிடும். குழந்தை பிறந்தோடனையுமே சிறப்பாக ஆரம்பிச்சிடும். இவர் வீட்லேயே கூட படுத்துவங்களாம், வீட்டிலே கூட படுத்துவங்களாம். 2ஆம் இடம் குடும்பம் அமைஞ்சோடனே யார் மூலமாக வரும்? அப்போ 2ஆம் இடம் குடும்பம் யார் மூலமாக வரும்? மனைவி மூலமாக வரலாம், சொத்துக்கள் வரலாம், அல்லது மனைவி வகையில் சம்பாத்தியம் வரலாம். அப்போ அது மட்டும் தான் இருக்காது. 2ஆம் இடத்துல அவங்க அப்பா இருக்காருல்ல, 2ஆம் இடத்துல அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அம்மா அப்பா சம்பாரிச்ச சொத்துல அவர் வாழலாம், வாய்ப்பு இருக்கு இல்லையா? நல்லா நிறையா சொத்து சம்பாரிச்சிட்டு போய் இவர் ஒன்றும் செய்ய மாட்டார், ஜாலியாக அப்படியே காரு லைட்டாக சுற்றிக்கிட்டு அங்கே ஏதோ நம்ம சொல்லுவாங்க இல்லையா, இந்த வாடகை பணம் வருது, அந்த வாடகை பணம் வருது, எதையோ ஒன்று வச்சுக்கிட்டு அவர் வாழ முடியும் இல்லையா? அப்போ ஒரு முன்ஜென்ம கர்மா நல்லா இருந்ததுன்னா குடும்ப ரீதியான சப்போர்ட்டில் அவர் வாழ்ந்துருவார். அடுத்து 5ஆம் இடம் குழந்தை. சொல்லுங்க, குழந்தைனா குழந்தை பிறந்தோன்னையுமே அவருக்கு உயர்வு தானாக கிடைக்க ஆரம்பிச்சது. என்ன சார் குழந்தை பிறந்தோன்னு எப்படி சார் உயர்வு கிடைக்குன்னு கேட்பீங்க. எப்படியோ கிடைக்குங்க சார். கிடைக்கா போயிருங்களா? 5ஆம் இடம் தாத்தா. 5ஆம் இடம் தாத்தா. தாத்தனா எனக்கு தாத்தா துத்து வரலாம் இல்லையா? சும்மா கிடந்திருக்கும், எங்கேயாச்சும் ஒரு 2 ஏக்கரை கிடந்திருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மெயின் ரோடு வந்து அந்த காடு நல்ல விலைக்கு விற்று காசு வந்திருக்கும். போடுற வீட்டை கட்டு, வாடகை கொடு, அதை போய் ஏதோ ஒன்று பண்ணி அவர் ஜெயிப்பார். அப்போது அவர் உழைப்புக்கூடிய அமைப்பு சரியாக இல்லைனாலும் கூட அவருடைய அந்த முன்ஜென்ம கர்மாப்படி அந்த லக்கண புள்ளி இயக்குகின்ற கிரகத்தின் வழியாக கூட அவருடைய வாழ்க்கை உயர்ந்தும். உயரும் உயராதான்? கண்டிப்பாக உயரும். சரிங்க சார், புதன் கெட்டு போயிட்டாருன்னா, புதன் கெட்டு விட்டால், இப்போ லக்கண புள்ளி நாம சொன்ன ரோகிணின்னு சொன்னோம், அது டிஎன்ஏ புதன். 2-5 கூடிய புதன் கெட்டு போயிட்டாருன்னா கிடைக்காது. இப்போ 2-5 கூடையவன் போய் 11ஆம் இடத்துல நீச்சமாயிட்டாருன்னா யோசிச்சு பாருங்க. ரிஷப லக்கணத்துக்கு 2-5 உண்டான புதன் 11ல் தான் நீச்சம், மீனத்தில் தான் நீச்சம், இல்லை மீனத்தில் உச்சமா? நீச்சம் தானே. 11ஆம் இடத்துல போய் நீச்சம் ஆயிட்டாருன்னா அப்போ 2ஆம் இடத்துடைய பவர் இல்லை, 5ஆம் இடத்துடைய பவர் இல்லை. அப்போ எப்படி பலன் கிடைக்கும்? கிடைக்காது இல்லையா? இப்போ இவர் என்னதான் முயற்சி பண்ணி சந்திரனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாலும் புதனை காம்ப்ரமைஸ் பண்ணலாம், பலன் கிடைக்காது. கிடைக்குமா? அப்போ 2ஆம் இடம் நீசம், 5ஆம் இடம் நீசம். என்ன பரிகாரம்? 2ஆம் இடம் நீசம், 5ஆம் இடம் நீசம். அது எந்த 11ஆம் இடத்துல நீசமான அது என்ன ராசி? அது மீன ராசி. தத்துவத்தில் என்ன தத்துவத்தை உடைய ராசி? நீர் தத்துவத்தை உடைய ராசி. நீர் தத்துவத்தை உடைய ராசிகள் எல்லாம் தியாகத்தை சொல்லக்கூடிய ராசிகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நீர் தத்துவத்தில் பலவீனமாக அமர்ந்த கிரகங்களுக்கு தியாகம் செய்வதுதான் அதி உயர்ந்த பலனை கொடுக்கும். அதி உயர்ந்த பலன். நீங்க வேணா நீர் ராசி எத்தனை ராசி? 11 ராசியா? 3 ராசி. கடகம், விருச்சிகம், மீனம்தான் நீர் ராசி. ஒரு நீர் ராசியில் பலவீனமான கிரகங்கள் இருக்கின்ற பொழுது அந்த கிரகத்திற்கு தியாகம் செய்யும் பொழுதுதான் அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்கும். இப்போ 2 5 கூடையவன் போய் 11ஆம் இடத்துல நீச்சம் ஆயிட்டார்னா 11ஆம் இடங்கிறது ஃபர்ஸ்ட் என்னது? நம்முடைய அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். நீங்கள் ஒரு பிளானை போடுறீங்கன்னா அந்த பிளானை நிறைவேறணும்னா 11ஆம் இடத்துல தான் நிறைவேறும். 5ஆம் இடம் பிளான் போடுறது, 11ஆம் இடம் பிளானை நிறைவேற்றுறது. அப்போ அது நிறைவேறணுமா வேண்டாமா? முதல்லயே 2 5 கூடியவன் நீசம், அது 11ஆம் இடத்துல போய் நீசமாகும் போது என்ன ஆகும்? 5ஆம் இடம் பிளானு, 11ஆம் இடத்துல இங்கே முதல்ல பிளானே போட முடியாது. பிளான் போடும்போது அடிபட்டு போயிடும். அப்படியே தப்பி தவறி போட்டால் பிளான் போட்டு கடைசியில் அந்த பிளானை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அப்போ 2 5 கூடியவன் நீசமானார்னா 11ஆம் இடத்துல நம்முடைய ஆசைகளை விட்டு கொடுத்தல்னு சொல்லுவோம். அப்போ அவர் போய் நீசமாகும் போது என்ன ஆகும்? 2ஆம் இடம் கெட்டு போகும், 5ஆம் இடமும் கெட்டு போகும். அப்போ 2ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தை விட்டு கொடுங்க. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை சொல்லுவோம். எப்படி விட்டு கொடுக்கறது? 2ஆம் இடத்துல என்ன இருக்குதுங்க? சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது. அப்ப 2ஆம் இடத்துல சாப்பாடை விட்டு கொடுங்க. என்ன பண்ணலாம்? விரதம் இருக்கணும். விட்டு கொடுக்குற என்னங்க? விட்டு கொடுத்தால் தான் பலன் உண்டு. அப்ப விட்டு கொடுக்கணும். சூட்சமங்களை தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு கொடுத்தோம். 2ஆம் இடம்னா சாப்பிட்ற சாப்பாடை புதன்கிழமை நிறுத்திடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விரதம் இருப்புன்னு அர்த்தம். இருக்கலாமா? இருக்கலாம். சரி, 2ஆம் இடத்துல விரதம் இருக்கிறோம், ஓகே. 2ஆம் இடத்துல வேற என்னத்தை விட்டு கொடுக்க முடியும்? குடும்பத்தை விட்டு கொடுத்துடலாமா? தள்ளி இருக்கணும், அதுதான் அர்த்தம். அப்ப குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வெளியில போய் ஜீவன ஈட்டுறதுக்கு வெளியே கிளம்பிடணும். இதெல்லாம் பார்த்தெல்லாம் பிரயோஜனம் இல்லை. 2 குழந்தை பெத்தாச்சா, சரி வேலைக்காக வெளியில போவோம், நம்ம ஜாதகம் தான் இப்படி இருக்குதுன்னு விட்டு கொடுத்து வெளியே போறதுக்கான ஐடியாவை ஏற்படுத்திக்கணும். 5ஆம் இடம் என்னது? குழந்தை இல்லையா? 2ஆம் இடம் குடும்பம் இல்லையா? அப்ப இவங்கள விட்டு போனா தானே ஜெயிக்க முடியும். இல்லை குடும்ப குட்டியோடையும் இருக்கிறோம்னா ஜெயிக்க முடியாது. அப்போ புதன்கிழமை விரதம் இருக்க வேண்டும். குடும்ப குழந்தைகளை விட்டு வெளியே போகணும். சரிங்க சார், காலகாலமே விவசாயமே பண்ணுறோம், காலகாலமாக உள்ளூர்லேயே தொழில் பண்ணுறோம் கேட்பாங்க இல்லையா? எப்படி சார் நான் குடும்பத்தை விட்டு விட்டுட்டு போகிறதுன்னு கேள்விகள் வரும். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த புதன்கிழமை நாளில் மட்டும் குடும்பத்தை பார்க்காம இருக்கும். குடும்பத்தை குழந்தைகளை அந்த புதன்கிழமை நாளில் மட்டும் பார்க்காம எங்கேயாச்சும் வெளியே ஸ்டே பண்ணி இருந்துக்கணும். அடுத்து புதன்கிழமை விரதம் இருந்துக்கணும். புதன் சம்பந்தமான உணவுகள் தானே, அத்தனையும் தவிர்க்கணும். புதன் சம்பந்தமான உணர்வு என்னது? பாசிப்பயிறு, வெண்டைக்காய் உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். தவிர்க்க முடியுமா? முடியாதா? முடியும் தானுங்க. அப்போ இந்த மாதிரி தியாகங்களை செய்து தானத்தையும் செய்யும் பொழுது அதற்கான பலன் கிடைக்கும். அப்ப 2 5 கூடையவனுக்கு நாம் இது பண்ணிட்டோம். 2ஆம் இடம் நீச்சன்னா 2ஆம் இடம் நீச்சம். 2ஆம் இடம் நீச்சம்னா என்னங்க? 2ஆம் இடம் நீச்சம் சொல்லுங்க. 2ஆம் இடம் நீச்சம் பேச முடியாதவர்கள். 5ஆம் இடம் நீசம். 5ஆம் இடம் நீசம். 5ஆம் இடம் நீசம் 3 தடவை சொல்ல மாட்டிருக்குது. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். ஓகேங்களா? அப்போ 2ஆம் இடங்கிறது பேச முடியாதவங்க, 5ஆம் இடங்கிறது மனம் பாதிக்கப்பட்டவர்கள், மூளை பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய். இவ்வளவுதான் ரூல்ஸ். அப்போ இதை கரெக்டா அவர் ஃபாலோ பண்ற பட்சத்தில் கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? அந்த லக்ன புள்ளியை அவராக ஸ்ட்ராங்கா இயக்க முடியும். கண்டிப்பா அவரால் ஜெயிக்க முடியும். முடியுமா? முடியாதுங்களா? நிச்சயமா முடியும். அப்ப அதனாலதான் என்ன சொல்ல வர அப்படின்னா, நீங்க நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, சார் நானும் கிட்டத்தட்ட 20 வயசுலேருந்து பாடுபட்டு தான் சார் இருக்கேன் சொல்றாங்களா இல்லையா? 20 வயசுலேருந்து பாடுபட்டு தான் இருக்கிறேன், எனக்கு வயசு 60 ஆகி போச்சுங்க சார். அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை சார், வாழ்க்கையே உருண்டு ஓடிடுச்சுன்னு சொல்லி எத்தனை பேர் ஜாதகமாக வர்றாங்களா இல்லையா? அப்போது எந்த மனிதனுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்க வாங்கிது அப்படின்னா இந்த மாதிரி. இப்போ ஒன்றும் சொல்லுங்க, இப்போ சொன்ன இல்லையா, ரிஷப லக்கணத்துக்கு லக்கண புள்ளி ரோகிணி, சந்திரன் 8க்கு போயிட்டார். இதே மாதிரி புதன் நீச்சமாயிட்டான ஒரு நிலைமை. என்ன நிலைமை உங்களுக்கு?
அப்போ இந்த ஜாதகத்தினுடைய பரிகாரங்களை செய்தால் அவர் ஒரு ஆவரேஜான மனிதனாக மாற்றலாம். ஆவரேஜ், அதுக்காக கோடீஸ்வரனெல்லாம் மாற்ற முடியாது. ஒரு ஆவரேஜான நிலைமைக்கு அவரை மாற்றலாம். அப்போ அவருக்கு அந்த பரிகாரங்களை செய்வதற்கான வழிமுறைகளை சொல்லித்தர வேண்டும். அப்படி சொன்ன தந்தைனா அவர் வெற்றி பெறுவார், அதில் டவுட்டே கிடையாது. அப்போ நாம் என்ன பண்ணணுங்க, ஒரு மனிதனுடைய இயக்கம் என்ற லக்கண புள்ளியை நின்ற நட்சத்திரத்தை பார்த்து நீங்கள் இயக்குனீங்கன்னா நீங்கள் என்னங்க 100% வெற்றியாளராகத்தான் நீங்கள் மாறுவீர்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் இந்த இடத்துல இருந்து பேசிகிட்டு இருக்கிறேன்னா, இந்த அளவுக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய லக்கண புள்ளியை அடுத்தவனுடைய கர்மாவை பார்த்து பதில் சொல்ல வேண்டும் தான். என்னுடைய லக்கண புள்ளியுடைய கர்மாவே அடுத்தவருடைய என்னுடைய கர்மாங்கிறதா என்னுடைய லக்கண புள்ளி கர்மாவாக இருக்குது. அப்புறம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களுடைய எல்லாத்துடைய கர்மாவையும் பார்த்து கர்மாவை கழிப்பதற்கான வழிமுறையை சொல்கிறேன். அந்த 10ஆம் இடத்திற்கான கர்மா யாருன்னா சூரியன். சூரியன் ஸ்ரீ ஈசன் என்பதாலேயே எங்களுடைய அறக்கட்டளைக்கு ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை என்று பெயர் வைத்திருக்கிறோம். லக்கண புள்ளி கர்மா சூரியன், அதனாலதான் ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை. பாருங்க எந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் வெளிப்படுது அப்படின்ட்டு. நான் உண்மையை முதல்ல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்து வைக்கல, ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணும்போது இது ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டதுன்ட்டு ஒவ்வொரு விஷயம் ஆய்வு பண்ணி தான் இங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறோம். வாங்க, அப்போ நம்ம ஜாதகத்தில் லக்கண புள்ளிய சரியா இயக்குங்க. இயக்கிடலாமா? அதுக்குள்ள நிறைய உள் சூட்சமங்களை தெரிஞ்சு இயக்கணும் இல்லைங்களா? நம்ம எந்த ஒரு விஷயமே எடுத்த உடனேயுமே சொல்ல முடியாது. ஜோதிடத்தை முழுமையாக கற்றுணர்ந்த பிறகுதான், கிரக வலிமை என்ற ஒரு நிலையை அறிந்த பின்புதான் இதை சொல்ல முடியுமோ தவிர எடுத்தோடனேயுமே என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. அப்போ கிரக வலிமை தெரியணுமா வேண்டாமா? நம்ம வகுப்பில் இப்போ 9th பேட்சில் படிச்சிருக்கிறோம். கிரக வலிமை எத்தனை நாள் கிளாஸ் ஓடிட்டு இருக்குது? என்ன சார் ஓடிக்கிட்டே இருக்குது சார். கிளாஸ் 140 நாள் போட்டீங்க, கிட்டத்தட்ட கிரக வளம் கிளாஸே 50 நாள் வந்துடும் போல் இருக்கு. உண்மையா இல்லையா? எத்தனாவது கிளாஸுங்க மேடம்? 41 ஓடிட்டு இருக்குதுங்களா? இப்போ எத்தனை கிளாஸ் ஆச்சுங்க? 70 இருக்குமா? 63ங்களா? இப்போ கிட்டத்தட்ட 25 நாள் ஆயிடுச்சு. 25 நாள் எத்தனை இலக்கணம் முடிச்சிருக்கிறோம்? கன்னி இலக்கணம் தான் முடிச்சிருக்கிறோம். 25 நாள் சேர்ந்து 6 லக்கணத்துடைய கிரக வலிமை அறிஞ்சிருக்கிறோம். அப்படின்னா இன்னும் 25 நாள் வேணும். ஆனால் 25 நாள் வேண்டியதில் எக்ஸ்பீரியன்ட் ஆகினீங்க, 5 நாளில் முடிச்சிருவோம், பிரச்சனை இல்லை. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஜோதிடத்தில் அந்த கிரக வலிமை அப்படிங்கிறதா இருக்கிறதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி யாருக்கு எப்படி சொல்லணும் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வெற்றியாளர். உண்மையா இல்லைங்களா? அப்போ அந்த அளவுக்கு அதை பார்த்து சொல்லலாம். சரிங்க சார், இப்போ லக்கண புள்ளியை இயக்குறோன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கம். இப்போ லக்கண புள்ளிங்கிறது உங்களுடைய கர்மா என்னங்கிறத சுமந்து போகிறது, அதை செயல்படுத்துறது யார்? லக்கண புள்ளிங்கிறது நம்முடைய கர்மாவை சுமந்து என்ன மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை பாதை எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்றது. செயல்படுத்துறது யாரு? அந்த லக்கணத்துடைய அதிபதி. அப்ப லக்னாதிபதி என்பவர் வளமாக இருக்கணுமா வேண்டாமா? அது நம்ம லக்கண செயல்பாடு ஒரு கர்மா. லக்கண புள்ளிங்கிறது கர்மா, செயலுடைய தொடக்கம். அந்த செயல் தொடங்கினதுக்கு அப்புறம் அதை கொண்டுட்டு போறது யாரு? உங்களை அந்த செயல்பாடுகளை சுமந்து செல்கின்ற கிரகம் யாருங்க? லக்கணத்துடைய அதிபதி. அப்ப லக்னாதிபதி நல்லா இருக்கணுமா வேண்டாமா? லக்னாதிபதி நல்லா இருக்கணுமா வேண்டாமா? இப்ப லக்னாதிபதி போய் 6, 8, 12 மறைஞ்சு போச்சுன்னா அவனோட வாழ்க்கை தோத்து போயிருமா? லக்னாதிபதி 6, 8, 12 போனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தோத்து போயிருமா? அப்படிலாம் தோக்காது. இப்படியே சொல்லியே ஜோதிடத்துக்கு எடுத்துட்டாங்க. லக்னாதிபதி 6, 8, 12 போய் மறைஞ்சிருச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை தோத்து போனாங்க. இப்போ ஒன்றும் வேணாங்க, ரிஷப லக்னத்தை எடுத்தோம். லக்னாதிபதி யாருங்க? ரிஷப லக்னத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். அவருடைய இன்னொரு பாவம் எது? எத்தனாம் பாவம்? 6ஆம் பாவம் இல்லையா? அப்போ ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் யாருன்னா 1ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டுக்கு உண்டானவர். அப்போ 1ஆம் வீடு 6ஆம் வீடுனா அதில் இருக்கக்கூடிய முழுமையான சுபத்துவம் என்ன? லக்னம் என்பது செயல்பாடு, 6ஆம் இடம் என்பது வேலை. அப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் என்ன ஆகிறாரு? பூரண சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய நிலைக்கு வராரு. அப்போ அந்த ஜாதகர் வேலைக்கு போய் நிறைய சம்பாரிச்சு உயர்ந்துட முடியும். ஒருவேளை தொழிலுக்கு போயிட்டா, தொழிலுக்கு போனீங்கனாலும் உதவுவார் லக்னாதிபதி இல்லையா? ஆனால் 6ஆம் இடங்கிற ஒரு விஷயத்தை கையிலேயே வச்சிருப்பார்.
ரிஷபலக்கணக்காரங்க தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்க பேரில் பர்சனல் லோன் எடுத்து தான் தொழில் பண்ணணும். அது தெரியுமா உங்களுக்கு? ரிஷபலக்கணக்காரங்க தொழில் பண்ணாங்கன்னா அவங்க மேலே ஒரு பர்சனல் லோன் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். ஏன்னு சொல்லுங்க? லக்கணம் என்பது ஜாதகர், 6ஆம் இடம் என்பது லோன். லக்கணம் என்பது பர்சனல் சொல்லுவாங்க இல்லையா, பர்சனல் அப்படிங்கிற எத்தனை பாவம்? லக்கண பாவம். அப்போ ஒரு ஜாதகத்தில் ரிஷபலக்கணக்காரங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்குதுன்னா, நல்லா இருந்தால் தான், அதுவும் நல்லா இல்லைன்னு சொல்ல, நல்லா இருந்து அவங்க தொழில் பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும்? அவங்க பேரில் ஒரு பர்சனல் லோன் எடுத்து வச்சுக்கணும். லக்கணம் என்பது இண்டிவிஜுவல், அவரோட பர்சனல். 6ங்கிறது லோன் எடுத்து அவங்க தொழில் பண்ணாங்கன்னா நல்லா இருப்பா. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு போனாலே நல்லா இருப்பாங்க. எப்படி இருக்கும்? சுக்கிரன் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணுங்கிறதே தெரியணும் இல்லையா? நம்ம சுக்கிரன் நல்லா இருக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுலேயே நிறைய ரூல்ஸ் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ ரிஷப லக்கணம்னு சொல்லிட்டோம். சுக்கிரன் வந்து உங்களுக்கு லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்காரா, நல்லா இருக்காரா, நல்லா இல்லையா? லக்னாதிபதி 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்காரா, நல்லா இருக்காரா, நல்லா இல்லையா? உச்சம். அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை ரிஷப லக்கணத்தில் பார்க்குறோம், அவர் உச்சம் பெற்று இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த ராசியில் அவர் உச்சத்தில் வக்கரமானா, சொல்லுங்க, உச்சத்தில் வக்கரமானா நீச்சம் அடைஞ்சிரும். அப்போ நம்ம கண் பார்வைக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 6ஆம் அதிபதி 11 உச்சம்னு நினைப்போம். ஆனால் அது உச்சம் பெற்ற கிரகம் ஒரு வக்கர கூட இழுத்துருச்சுன்னா அது நீச்ச பலனை கொடுக்க ஆரம்பிச்சிரும். அப்போ நாம் நினைச்சிட்டு இருக்கிற அந்த சுக்கிரன் பலன் கிடைக்காது. சரிங்க, இப்போ லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு வச்சுக்கோங்க, உச்சம்னே வச்சுக்கோங்க, வக்கரம் வேண்டாம், உச்சன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பிறந்த திதி தேய்பிரை சதுர்த்ததசி, தேய்பிரை ஏகாதசி, தேய்பிரை துதியை இதில் இருந்தா அந்த ராசி என்ன ராசி? தேய்பிரை துதியைக்கும் தேய்பிரை சதுர்த்ததசிக்கும் தேய்பிரை ஏகாதசிக்கும் மீன ராசி என்ன ராசி? சூனிய ராசி, இருட்டு ராசின்னு பேர். அதுக்கு பேர் என்னங்க? இருட்டு ராசி. அப்ப அந்த இருட்டு ராசிகளை போய் சுக்கிரனுக்கு வந்துட்டா எப்படி செயல்பட முடியும்? நீங்க சொல்ற லக்கணம் 6ஆம் இடம் செயல்பட்டுருமா? செயல்படுமா? 100% செயல்படவே செயல்படாது. எப்படி நீ ஜெயிக்க முடியும்? அப்போ அந்த இடத்துல சில சூட்சமங்களை வந்து பார்க்கணும். பார்க்கணுமா வேண்டாங்களா? கண்டிப்பா பார்க்கணும். அப்போ லக்னாதிபதி பலமோடு இருந்து விட்டால் நீங்க ராஜா. பலமா இருந்துட்டா நீங்க ராஜா, வேலைக்கு போய் நீங்க ஜெயிச்சிருவீங்க. அந்த 11 உச்சமா இருக்குது, அது திரிசூனியம் அடையல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம்? 100% ஜெயிச்சிடலாம். அது வக்கரமாகலை, சரி இதெல்லாம் விட்டுருங்க சார். அவர் வக்கரமாகலை, திதிசூனியம் அடையலை, ஆனாலும் அவரை கெடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதெல்லாம் நீ சொல்ல போனோம்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்கும். அதுக்கு டைம் பத்தாது. ஏன்னா ஜோதிடத்தில் அவ்வளோ விஷயங்கள் வந்து என்ன இருக்குதுங்க, கொட்டி கிடக்குது. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, லக்னாதிபதியை இயக்குவதற்கான வழியை தான் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் வேண்டாங்க, சுக்கிரன் வந்து திதிசூனி ராசியில் இருக்கிற திதிசூனி நிவர்த்தி பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீச்சமாயிட்டா அப்போ அதுக்கேற்ற வாழ்வியல் பரிகாரங்களை நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்கணும். லக்னாதிபதி ரிஷப லக்னத்துக்கு 11 உச்சமாகவே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணலாம்? எந்த ஒரு நிலையில் கிடலையில் என்ன பண்ணலாம்? வேலைக்கு போனால் அவர் ஜெயிச்சிருவார். என்ன பண்ணுவாருங்க? வேலைக்கு போனாலே அவர் கண்டிப்பாக வெற்றியாளர் தான். 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்குது. இல்லை தொழில் பண்ணுறாருன்னா அவர் பேரில் என்ன பண்ணிக்கணும்? ஒரு பர்சனல் லோன் எடுத்து வச்சுக்கிட்டு தொழில் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அவருடைய வாழ்க்கையுடைய லக்னாதிபதி அவரை ஜெயிக்க வச்சிருவார். ஜெயிக்க வைக்குவாரா? கண்டிப்பாக ஜெயிக்க வச்சிருவார். அப்போது அந்த இடத்துல சுக்கிரன் நல்லா இருக்கிறாரா நல்லா இல்லைங்கிறதான் கேள்வியை தவிர வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அப்போது அந்த 2 வழி நீங்கள் பார்க்கணும். பார்த்துக்குங்க, லக்கண புள்ளி லக்னாதிபதி நிற்கின்ற இடம். இப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள்லாம் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தை வந்து தலையாட்டுது, அந்த குழந்தையும் தலையாட்டுது. சரி, நிறைய குழந்தைகள் பெற்றோர்கள் வந்து இப்போ ஒரு பெரிய கவலையான விஷயம் என்னென்னா, நிறைய குழந்தைகள் வந்துங்க சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க. சொல்கிறாங்களா இல்லையா? இந்த புள்ள சொல் பேச்சு கேட்குறது இல்லைங்களா? சரி, இங்கேயே பிடிச்சி கட்டி வச்சிடலாம். சரி, சொல் பேச்சே கேட்கறது இல்லைங்க. அப்படிங்கும்போது அந்த குழந்தையுடைய கேரக்டரை புரிஞ்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு
என்ன பண்ணுங்க, பெற்றோர்கள் ஒரு 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 குழந்தை வந்து சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா அதனுடைய கேரக்டர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த குழந்தையுடைய கேரக்டர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ குழந்தையுடைய கேரக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணால், அந்த குழந்தைக்கு லக்கினத்தினுடைய அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்துக்கு மேலே அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லக்னாதிபதி எந்த பாவகத்து மேலே இருக்கிறாரோ அந்த பாவகத்தில் அந்த குழந்தையுடைய விருப்பம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? 100% இருக்கும். நவாம்சத்தில் சந்திரன் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அது மேலதான் அதோடைய மனசு போகும். ரெண்டு சூட்சமத்தை சொல்ற, புரிஞ்சுக்கோங்க. நவாம்சத்தில் சந்திரன், இப்போ ராசி கட்டத்தில் மேஷத்திலிருந்து மீன வரைக்கும் பார்க்குறேங்க இல்லையா, நவாம்சத்தில் சந்திரன் இங்கே இருக்காருன்னு பாருங்க, அங்கதான் அந்த குழந்தையுடைய மனசு போகும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம், அந்த குழந்தை ஜாதகத்தில் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எந்த பாவத்தில் இருக்குதோ அதை நோக்கித்தான் அதனுடைய செயல்பாடுகள் போகும். அப்ப இதை எப்படி கவர் பண்ணி கொண்டுட்டு வர்றது? ஒரு குழந்தைய வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா, சார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க சார், என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. ஆமா, அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன சொன்னாலுமே கேட்கறது இல்லை அப்படிங்கிற கேரக்டர் யாருக்கு இருக்கும்? என்னமோ சொல்லுவாங்கள்ல, தானும் படுக்க மாட்டேங்குது தள்ளியும் படுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற சூழ்நிலை யாருக்கு இருக்கும்? நீங்கள் ஜென்ரலாக ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி லக்கணத்தில் இருக்கிறவங்கள என்ன பண்ணாலும் ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது. அவங்க எடுக்கிறதா முடியும், அவங்க சொல்கிறதா சொல்லு. லக்னாதிபதி 10 இருக்கிறவங்க அப்படித்தான், மறந்துடாதீங்க. லக்னாதிபதி 10 இருக்கிறவங்க யாருக்காச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துலையோ. லக்னாதிபதி 10 இருக்கிறவங்க உங்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறாங்கன்னா எல்லா அட்வைஸையும் கேட்டுட்டு நான் சொல்கிறது தான் அப்படின்ட்டு போவாங்க. நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேங்க சார், ஜாதகம் பார்த்து அனுபவப்பட்டிருக்கிறோம். லக்னாதிபதி 10 இருக்கிறவங்க அந்த மாதிரி இருப்பான். ஆனால் அவங்களுக்கு தொழில் பண்ணணும், நான் தனிச்சா லக்னாதிபதி லக்கணத்தில் இருக்கிறவங்க, லக்னாதிபதி 10 இருக்கிறவங்க சுயமாக முன்னேறுங்கிற இருப்பாங்க. யார் வேணாலும் பாருங்கள், நான் தனிப்பட்ட முறையில் சுயமாக முன்னேறணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த அட்வைஸுங்கிற பேரை மட்டும் கொடுக்காதீங்க, அவங்கள புகழுங்க. நல்ல புகழ்ந்தீங்கன்னா அடிமையாயிடுவாங்க. லக்னாதிபதி லக்கணத்தில் இருக்கிறவங்க, லக்னாதிபதி 10 இருக்கிறவங்களும் அவங்கள என்கரேஜ்மெண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? சூப்பர், உன்னை போல் யாருமே கிடையாது, நீ தாண்டா தங்க உலகத்திலேயே நம்பர் 1 அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் வந்து அவங்களுடைய, அதாவது அவங்கள கேரக்டரை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். ஒரு குழந்தைக்கு லக்னாதிபதி 4 இருக்குது, என்ன பண்ணுறது? சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? பேசாமல் ஒரு துணி கடைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு, கண்ணு கேப்பியா கண்ணுனா கேட்கும். லக்னாதிபதி 4 இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கடை கூட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, கண்ணு நாளைக்கு படிச்சிருவியா கண்ணு? படிக்க மாட்டோங்க, வா உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்தால் படிப்பியாமா? ஓகே விட்டுரும். இதெல்லாம் நீங்கள் வேணால் இதெல்லாம் ரியல் கேரக்டர், நான் உங்களுக்கு அனுபவப்பட்டு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு 4ஆம் இடத்துல தான் வந்து இது ஒன்றும் கிடையாது, எல்லா விஷயம் ஒரே இடத்துல வரணும் கிடையாது. இப்போ 4ஆம் இடங்கிறது வேறு எதை சொல்லும்? காரு சொல்லும். இப்போ காருன்னு சொல்கிறோம் இல்லையா, காரில் கூட்டி போயிட்டு வரணும். 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம், காரில் எடுத்துகிட்டு வாக்கணும், உட்காருங்கன்னு சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அந்த குழந்தை கேட்கும். சில பேருக்கு அம்மா சொன்னாத்தாவது கேட்கும். அப்போ என்ன பண்ணணும்? லக்னாதிபதி 4 இருக்கும்போது அவங்க அம்மாவையே தான் நினச்சிட்டு இருக்காமா. அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைய ரொம்ப கேர் எடுத்துக்கணும், ரொம்ப பாசம் வச்சு அந்த பிள்ளைய கேர் எடுத்துக்கிட்டே என்ன ஆகும், அந்த பிள்ளை கேட்கும். ஆனால் இந்த வட்டாரத்துக்குள்ள தான் அந்த குழந்தையுடைய செயல்பாடுகள் இருக்கும், வேற இதை தாண்டி எங்கேயும் இருக்காது. அடுத்து நவாம்ச சந்திரன். சரி, நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேங்க, இதை வந்து ஒரு நிரூபணத்துக்காக சொல்கிறேன். நவாம்சத்தில் சந்திரன், இப்போ உங்களுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, தெரியுமா நவாம்சம்னா என்னன்ட்டு? இப்போ ஐயா கூட, நாகலிங்க சுவாமி ஐயா கூட சொன்னார், நவாம்சத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, கற்றுக்கோங்கன்ட்டு. நவாம்சத்தில் சந்திரன் எல்லாருக்கும் இருக்கணும் தெரியுமா? யாருக்காச்சு? உங்களுக்கு ஒருத்தருக்கு தான் தெரியுமா? வேறு இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாதுங்களா? நவாம்ச சந்திரன் ஐயா தூக்குறாரு, சொல்லுங்க நவாம்ச சந்திரன் எங்கெங்க இருக்கிறாரு? அது பார்த்து சொல்கிறீங்களா இல்லை பார்க்காம தான் சொல்கிறீங்களா?
அதான் இந்த ராசியில் இருக்கார், அவ்வளோதான். நவாம்சத்தில் சந்திரன் இந்த ராசியில் இருக்கார், மீன ராசியில் இருக்கிறார். இப்போ ஒன்றும் ரொம்பலாம் போக வேணாம். அப்போ அவருடைய மனசு எங்கே இருக்கும்? மீனத்தில் தான் அவருடைய மனசு இருக்கும். மீனம்ங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? படுத்து தூங்குற இடம். அவருக்கு சரியாக தூங்கலினா அடுத்த நாள் இருக்கிற பூரா வைய ஆரம்பிச்சிருவார். அவரால் எதுவும் செயல்படவே முடியாது. அவருடைய இம்பார்ட்டன்ட் என்னன்னா நல்லா தூங்கி எந்திரிக்கணும். தூங்கி எந்திரிக்கலைன்னா அடுத்த நாள் அவரால் சரியாக இயங்க முடியாது. உண்மையா இல்லையா? சரி, எனக்காக சொல்லக்கூடாதுங்க. அப்போ அதுதான் அவருடைய மனசு. அவருக்கு என்னன்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக என்ன பண்ணணுங்க, ஒரு அந்த நிம்மதி தூக்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அது கொஞ்சம் சீர் குலைஞ்சதுன்னா கூட என்ன ஆகும்? சிக்கல் ஏற்படும். அதே மாதிரி சில நேரங்களில் இந்த மனசில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சொல்கிறேங்க, இன்னொரு விதி சொல்கிறேன். இந்த பைபாஸில் ட்ராவல் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க இல்லையா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த யாருமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த ஒரு கம்ஃபர்டபுளாக பைபாஸில் ட்ராவல் பண்ணுறது, சில பேருக்கு வெளிநாடு போய் வாழணுங்கிற ஆசை, சில பேருக்கு லாங் ட்ராவல் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி எண்ணங்களும் சில நேரத்தில் இருக்கும். அதில் ஏதாச்சும் இருக்குதுங்களா உங்களுக்கு? அது இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏதாவது ஒன்று பொருந்தி போகலாம். அது ஏதாச்சும் இருக்குங்களா உங்களுக்கு? தூக்கம் தான். ஸோ உங்களுக்கு புல் கர்மாவும் அதுலேயே போயிருச்சு. ஓகே, அவ்வளோதான். அப்போ அந்த ஒரு பாட்டுக்குள்ளே தான் அவங்களுடைய விஷயம் இருக்கும். நிம்மதி தூக்கம். நிம்மதியும் தூக்கம் இல்லைன்னா அடுத்த நாள் அவங்களால செயலாற்ற முடியாது. அப்போ அவங்க ஒரு உண்மையாகவே நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சா தான் அவங்க மனசு சந்தோஷம். இல்லை சத்தியமாக அடுத்த நாள் அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, செயலாற்றவே முடியாது. இதுதான் சத்தியம். செயலாற்ற நினைச்சாலும் மனசு ஒத்துக்காது. நேற்று நைட்டு ஃபுல்லாக ஆனால் உண்மையிலேயே உடம்புல ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கும். ஆனால் பாருங்கள், நைட்டுக்கு நான் காலையில் நைட்டு 1 மணிக்கு படுத்து காலைல 6-5 மணிக்கு எந்திரிச்சிருப்பார். 4 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். ஐயோ நம்ம ரொம்ப தூக்கம் கெட்டு அந்த 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 ஒரு எண்ணமே அடுத்த நாள் அவரை செயலாற்றக்கூடாது. அதான் மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்றது. அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த ராசியில் இருக்கிறாரோ, லக்னாதிபதி எந்த ராசியில் இருக்கிறாரோ, நவாம்ச சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியில் தான் அவருடைய எண்ணங்கள் புதைந்திருக்கும். அதை நோக்கித்தான் அவருடைய வாழ்க்கை ஓட்டம் என்பது இருக்கும். அவருடைய என்ன சொல்ல, அவங்களுக்கு பிடித்தமான விஷயம் அதுக்குள்ளதான் இருக்கும். அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தை கேட்க ஆரம்பிச்சிடும். கொடுத்துடலாமா? இது முக்கியமா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் வேணும் இல்லையா? ஆனால் இப்போ பொதுவாகவே சொல்லலாம், எல்லா குழந்தைகளும் லக்னாதிபதி 3 இருக்கிற மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க புரியலைங்க? யாருக்குங்க? சந்திரனா? நான் விருச்சிகத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன்? அது மேஷத்துலேருந்து 8னா என்னது? எப்போ பாரு ஆராய்ச்சி பண்ணுறது, ஜோதிடத்தை நோக்கி ஓடுறது, எதையாச்சும் துருவி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் நவாம்ச சந்திரன். விருச்சிகத்தில் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படித்தான் இருக்கும். அவங்களோட மனசை நோக்கி எப்படி போகுதுங்கிறத நம்ம அதில் சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி, அப்போ இந்த லக்னாதிபதி இயக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி சில மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ லக்னாதிபதி போய் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தையும் பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லக்னாதிபதி இயக்குவதில் அடுத்த பரிணாமம். இப்போ லக்கண புள்ளி எப்படி பார்த்தோமோ, லக்னாதிபதி இருக்கிற இடம், அவர் லக்கணத்துக்கு யாரு, அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு போறது, எப்படி பிடிச்சா ஜெயிக்க முடியும்னு பார்த்தோம். லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு, அந்த நின்ற நட்சத்திராதிபதினு ஒன்று இருக்கார். அந்த நின்ற நட்சத்திரம் எந்த கிரகத்துடைய கர்ம பதிவை கொண்டதுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அடுத்து நம்ம போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ஜென்ரலாக இந்த கான்செப்ட் பிடிச்சாலும் நீங்கள் மேக்ஸிமம் ஜெயிச்சிடலாம். லக்கண புள்ளி, லக்னாதிபதி யார், அவரை எப்படி இயக்கணும்னு செறிஞ்சு இயக்கணும்னா என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிட முடியும். சரிங்களா? இப்போ நம்ம சொன்னோம், ரிஷப லக்கணத்துக்கு 1 6 கூடவன் 11 இருந்தால் எந்த ஒரு பலவீனமான நிலையிலும் வேலைக்கு போனால் அவர் ஜெயிச்சிருவார், அவரை ஜெயிக்க வச்சிரும். ஒருவேளை தொழில் பண்ணார்னா பர்சனல் ஒன்று இருக்குன்னு சொன்னால், ஒருவேளை அவர் நீச்சம் ஆயிட்டான்னு என்ன பண்ணுறது? அடுத்த கேள்வி இருக்கு இல்லைங்களா? 1 6 கூட நீச்சம் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? லக்கணம் நீச்சமாயிட்டா, லக்கணம்ங்கிறது தான் தலையில தான் மூளை இருக்குது, 6ஆம் இடம் நோய் இருக்குது. ரிஷப லக்கணத்துக்கு 1ஆம் இடம் 6ஆம் இடம் சுக்கிரன், லக்னம் தலை, 6ஆம் இடம் நோய். மூளை நோய்னா யாரு? மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான். அப்போ என்ன பண்ணணும்? மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணலாம்? உதவிகள் செய்யலாம். அப்போ அவ்வளோதான் விஷயம். நம்ம எந்த அளவுக்கு பரிகாரத்தை லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி பார்த்து அதனுடைய வழியில் போகணும்.
இல்லைன்னா அதற்குண்டான வாழ்வியல் பரிகாரத்தை செய்யணும். இவ்வளோதான் சூட்சமம். சரிங்களா? அப்போ எல்லாரும் லக்கண புள்ளியை லக்கணாதிபதி இயக்கிடலாமா? ஒன்றும் சத்தமே காணாமீங்க. ஏன்னா 37வது கருத்தரங்கம் சூரியனுடைய கருத்தரங்கம், லக்கணத்துடைய கருத்தரங்கம் தான் இது. ஒன்று மறுபடியும் ஒன்றுன்னு ஆரம்பிக்குதா இல்லையா? 36 முடிஞ்சோன்னையுமே 9 முடிஞ்சாச்சு. அடுத்து என்னதுங்க? மறுபடியும் 1 ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஆரம்பிக்கணும் பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும் தானுங்க. ஸோ அதான். ஸோ அதனால் நீங்கள் ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்படி வராது பார்த்துக்குங்க. எல்லா கருத்தரங்கமும் இப்படி வராது. நான் ஒவ்வொரு கருத்தரங்களையும் ஒரு தலைப்பு எடுக்கிறேன்னா அதில் ஏதாவது ஒரு சூட்சமும் ஒளிஞ்சிருக்கும். இப்போ நான் 37க்கு சொன்னேன், ஆனால் அடுத்த வருஷம் இப்படி வருமா? 48 முடியும். அடுத்து என்ன முடியும்? இப்போ 3ஆம் ஆண்டு தொடக்க விழா 3ஆம் ஆண்டு முடிஞ்சு 4ஆம் ஆண்டு தொடங்கி இருக்குது. இது 37 முடிஞ்சு 1ன்னு வந்துருச்சு. லக்கணம் 1 லக்கணம் தானே வந்துருச்சு. அடுத்த வருஷம் 48வது கருத்தரங்கம் முடிஞ்சுன்னா அடுத்து எத்தனை வரும்? 49 வரும். 49 என்னது? 4 தானே வரும், 1 வராது இல்லையா? அப்போ எல்லா விஷயங்களும் பிரபஞ்சத்தின் மூலமாக அனுப்பப்படுகிறது. உண்மையிலேயே நான் இந்த தலைப்பை முதல்ல செலக்டட் பண்ணிட்டு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஏன்டா செலெக்ஷன் பண்ணோம்னா இன்னைக்கு ஏதோ கர்மா தொடர்பு இருக்குன்னு தான் செலெக்ஷன் பண்ணிடும். சரிங்களா? அப்போ நீங்கள் எல்லோரும் உங்களுடைய லக்ன புள்ளியை சரியாக இயக்க வேண்டும். ஒவ்வொருவரும் லக்ன புள்ளியையும் லக்னாதிபதி என்ற நிலையையும் ஆய்வில் வைத்து அதன் வழி சென்று லக்ன புள்ளியையும் லக்னாதிபதியும் சரியான முறையில் இயக்கி நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி நம்முடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 4ஆம் ஆண்டு தொடக்க விழா 37வது கருத்தரங்கிற்கு வருகை புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உரித்தாக்கி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.